கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த செய்தியை ஆரம்பிப்போம். சங்கீதம் 27 சங்கீதம் 11 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே இந்த உலகத்தில் பார்க்கும்போது போராட்டங்கள் நிறைந்த உலகம். முதலாவது சத்ருவினால் வருகிற போராட்டமாக இருக்கலாம். ரெண்டாவது அந்த உலகத்திலே உள்ள ஜனங்களாலே ஒரு எதிர்ப்பை நாம் சந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சின்ன ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் என்றால், உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். நம்முடைய சுய பலத்தாலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துடவே முடியாது. ஒரு மனுஷனுடைய உதவி கூட விருதா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம கேட்டோன்னு சொன்னால், அவரை பார்த்து நாம் ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வழியை அவர் போதிப்பார். நீ எப்படி நடக்கணும் போதிப்பார். சங்கீதம் 32:8 சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஏசப்பா ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவர் நம்மை போதித்து நடத்துவார். ஏன்னா நமக்கு எதிராளிகள் ஏராளம் உண்டு. நமக்கு எதிராட்டு யார் எப்படி வருவான்னு தெரியாது. ஒருவேளை உடன்பிறப்புகளே நமக்கு எதிர்த்து வரலாம், நம்ம நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்புள்ளவர், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவர் நம்மை போதித்து நடத்துவது மட்டுமல்ல, நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறவர். சிலர் ஆலோசனை கேட்கறதுக்கு எங்கே போகிறாங்க? குறி கேட்க போகிறாங்க, கிளி ஜோசியத்துக்கிட்ட போகிறாங்க. ஏதாவது ஒரு ஆலோசனை, கல்யாண காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாத்தையும் குறி கேட்குறதுக்கும் கிளி ஜோசியம் கேட்குறதுக்கும் அதெல்லாம் வீண் செலவு. ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்க. அவர் நல்ல போதனை தருவார், நல்ல ஆலோசனை தருவார். சின்ன பிள்ளைகளானாலும் சரிதான், இளம் வாலிபமானாலும் சரிதான், வாலிபர்களானாலும் சரிதான், குடும்பஸ்தரானாலும் சரிதான், வயது முதிர்ந்தவர்களானாலும் சரிதான். இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நம்மை போதித்து நடத்துகிறவரும் நமக்கு ஆலோசனை தருகிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர்தான் நம்ம சரியான பாதையில் அவர் வழி நடத்துகிறவர், சரியான பாதையில் வழி நடத்துகிறவர். சங்கீதம் 25:8-9 சொல்லுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் என்று சொல்வது. அன்பானுள்ளே, அவர் நல்லவர், அவர் உத்தமர். அவர் பாவிகளுக்கு கூட, பாவ நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வழியை போதிக்கிறவராக இருக்கிறார்.
பாருங்கள், 2 கள்வர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் அறையப்பட்டார்கள். ஒருத்தன் பரியாசம் பண்ணுனான், இன்னொருத்தன் நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் அந்த கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அந்த நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு ஆலோசனை கொடுத்து, அந்த ஒரு கள்ளனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து, பரதீசின் வாழ்வை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நல்லவரும் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவருமாக இருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் சொல்கிறாரு யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று பார்க்கிறோம். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கவன் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நானே வாசல்னு சொல்லுகிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது, இயேசு நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லி பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். அன்பானவர்களே, அவரே வாசல், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று நம்மத்திலே உயிரோடு இருந்து நம்மை போதித்து நடத்துகிறவரும் நமக்கு ஆலோசனை தருகிற ஒரு தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் வந்த போதும் யாருடைய ஆலோசனையும் இல்லை. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு 41 வயதில் என் கணவரை இழந்து, அதுக்கு பின்னால் பிள்ளைகளை இழந்து, இதுவரைக்கும் என்னை என் இயேசு கிறிஸ்து என்னை போதித்து நடத்துகிறார். தனிமையாக இருந்து என்னுடைய காரியங்களை பார்த்து ஊழியத்தையும் செய்து இதுவரை கரம் பிடித்து நடத்துகிறார். உங்களையும் நடத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார். அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, மனுஷரிடத்தில் போகாதுங்க. ஒருவேளை நம்ப தகுந்த நல்ல நமக்காக ஜெபிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய போதகர் குடும்பத்தில் போய் சொல்லுங்க. அவங்க அவங்க கரிசனையாய் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் போதகர் குடும்பத்தில் போய் உங்கள் கஷ்டங்களை பரிமாறி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். வேறு எந்த மனுஷனிடத்துலையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அவர் உங்களை போதித்து நடத்துவார், நல்ல ஆலோசனை தருவார். இல்லைன்னா யார் மூலமாய் அந்தந்த நேரங்களில் அவர் பேசி நடத்துவார். ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வாசல். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வரை நம்ம பார்த்தால், ஆனால் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, ஒரு வசனத்தை, சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்க, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புதிதும்
ஜீவனுமான ஒரு நல்ல மார்க்கம், ஒரு கிறிஸ்துவின் மார்க்கம். கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய பரிசுத்தமான இரத்தம் என் பாவத்தை கழுவிற்று என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அங்கே என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக அவர் தியாகமாய் சம்பாதித்து தந்த நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, ஒரு பரிசுத்த மார்க்கம். எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ. அல்லேலூயா. நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டதினாலே அந்த மார்க்கத்திலே நாம் தைரியமாய் போவதற்கு அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகையினால துர்மனசாட்சி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சுத்த இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தில் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இந்த இயேசு கிறிஸ்து கடைசி வரை அவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த தைரியத்தோடு நாம் அவரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்கிறவர், எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறவர். நாங்கள் பாம்பேயில் பணியாற்றும் போது கணேஷ் நகர்னு ஒரு இடத்துல நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு வீடு சந்திக்க நாங்கள் கடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு சகோதரி என்னை அக்கான்னு கூப்பிட்டு, அக்கா, எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் அதிகமாக குடித்து என்னை அடிப்பார், எனக்கு தாங்க முடியல, வேதனை தாங்க முடியாமல் நான் திருப்பி கெட்ட வார்த்தை போட்டுருவேன், அப்போ அவர் இன்னும் அடிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் அவங்க குடித்ததும் இல்லை, என்ன அவங்க அடித்ததும் இல்லை, எனக்கு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலை. அதனால் என்ன சொல்லித்தரணும்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நான் ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 பேதுரு 3:1-2 வசனத்துப்படி, அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வேத வசனத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஊழியக்காரியாக இருக்கனால உங்கள் கஷ்டம் எனக்கு புரிந்து சொல்லதுக்கு நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலை. என் புருஷன் குடித்ததும் இல்லை, அடித்ததும் இல்லை. ஆனால் வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாட்டு இருந்த என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க, கெட்ட வார்த்தை பேசாதுங்க, உங்கள் நடத்தையினாலே அவங்க ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நாம் அவங்களுக்கு அடையாளம் பண்ணி ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயிருந்தேன். அடுத்த வருஷம் நான் அந்த வருஷத்துக்கு ஒருக்கா தான் எப்போது போவோம் நாங்கள் குஜராத்லேருந்து வரும்போது.
அப்போ நான் அங்கே அந்த சர்ச்சுக்கு பேசுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அந்த சகோதரி அங்கே பின்னால் இருந்தாங்க. அப்போ திரும்பி பார்த்தேன், என்ன தெரியுமாக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்போமாவது வரனால அவ்வளவு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அது போன வருஷம் நீங்கள் வந்தீங்க, எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு தந்து 1 பேதுரு 3 1-2 வசனத்தையும் நீங்கள் அடையாளம் பண்ணி, யாராவது உங்களில் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இல்லாமல் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி தந்தீங்க. உங்கள் புருஷன் வெளியில் போன பிறகு முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி தந்தீங்க. அக்கா, நான் அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் புருஷன் குடியெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்க என்கிட்ட அன்பாக இருக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த ஓரங்கள் எல்லாம் நாங்கள் இந்த பேப்பர், இரும்பு துண்டு இதெல்லாம் புறக்கி விற்று அப்படிப்பட்ட ஆதாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்து நாங்கள் இந்த சர்ச்சில் வந்து ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற போட்டு இட்லி தோசை நாங்கள் செய்து நாங்கள் ரோட்டு ஓரத்தில் விற்று நாங்கள் சந்தோஷமாய் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த ஏசப்பா தான் எங்களை உயர்த்தினாங்க, ஏசப்பா தான் எங்களை ரட்சித்தாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு நல்ல மார்க்கத்தை உண்டு பண்ணி இன்றைக்கு எப்பேற்பட்ட ஜனங்களையும் கூட அவர் அந்த பாதையில் நடக்க வைத்து அவங்களை சந்தோஷமான பாதையில் வழி நடத்துகிறார். அந்த சகோதரி இடத்துல ஒரு ஊழியக்காரின்னு இடத்துல ஒரு ஆலோசனை கேட்க வந்தனால தானே நானும் இந்த வார்த்தையை சொல்லி அந்த குடும்பம் இன்றைக்கு வெற்றியுள்ள குடும்பமாக இருந்ததை எங்கள் கண் கூடாக நாங்கள் பார்த்து வந்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களில் யாராவது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களோடு கூட இருந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த கர்த்தர் நல்லவரும், அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவரும் நமக்கு போதிக்கிறவருமாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு பாருங்க. அவர் உங்கள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. 2வது ஓசியா 6 பார்த்தால், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ஒருக்க ருசி கண்ட பிறகு அதை விட முடியாதுல்ல. வேதத்தை வாசித்து தியானித்து நம்ம முன்னேறி போகும்போது அதை வாசிக்காமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. அது அவங்களுக்கு வேப்பங்கா மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. ஆண்டவரை ஆராதிக்க வராங்க, ஆலயத்துக்கு வராங்க, வேதத்தை வாசித்தீங்களான்னு கேட்டால் எல்லாரும் வாசிக்கலன்னு சொல்லி அநேகம் பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும்போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கும்போது அவரோடு கூட பேசுகிறோம். ஒரு நண்பன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களா, ஒரு ஃப்ரெண்டு, நம்மளே பேசிகிட்டு இருந்தோன்னா அவனுக்கு போர் அடிக்காதா? அவங்களையும் பேச விடணும். அப்போ வேதம் நம்மோடு கூட பேசுது. வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கும்போது நாம் அவரோடு கூட பேசுகிறோம். 2 பேலன்ஸாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்தால்தான் நம்ம அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறதா. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பானவர்களே, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 25:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சியையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள்.
அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் கிடைக்கிறது. கிருபை கிடைக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் உள்ளது ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் கிடைக்கிறது என்று நீதிமொழிகளில் பார்த்தோம். அன்பாதவர்களே, ஆண்டோடைய அன்பு கரங்களில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும், உம்முடைய வழியை எனக்கு போதியும், என் பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஆலோசனை தாருங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மாமாரு சரி போயிட்டு போட்டோம் அப்படி இருக்காதுங்க. பிள்ளைகளை நல்ல ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நல்ல போதித்து நடத்தும். அவங்க போகும்போது எந்த கெட்ட நண்பர்களோடும் அவங்க உறவு கொள்ளக்கூடாது. பாதையிலே அவங்களை காத்து கொள்ளும் என்று நம்ம ஜெபிக்கிற ஒரு பெற்றோராக இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பெற்றோராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறோமோ, கற்பனைகளின்படி நடக்கிறோமோ, அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அறிவடைந்து தொடர்ந்து தூங்கி முழிச்சா இந்த வேதத்தை வாசிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மனசு வராது. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கும். ஆண்டவரை பார்க்கும்போது அதிகாலையில் அந்த முதல் சூரிய வெளிச்சம் அது பார்க்கறதுக்கே கண் கூசாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் ஆண்டவர் நம்மை அதிசயமான பாதையில் அவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஞானத்தை தந்து, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்குமே, அதை காண கர்த்தர் உதவி செய்வீராக. திகைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, சத்ருவின் போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை தந்து போராட்டங்களை மாற்றி பிரச்சனைகளை மாற்றி சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே நீர் கொடுத்த பணிகளை ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து நிறைவேற்றவும் தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேதனையோடும் வியாதியோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும். ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சியும், ரட்சிக்கப்படாத மனைவியை ரட்சியும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சியும். வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய அன்பு கரங்களில் ஒவ்வொரு பேரையும் தருகிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.